சிஎம் ஃபெல்லோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி யூபிஎஸ்சி தேர்வு படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஃபெல்லோஷிப் கொடுக்குது. அது வந்து உங்களுடைய அனுபவம் அடிப்படையில் நீங்கள் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் சிவில் சர்வீஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். அப்போ அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மாதிரியே ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ வச்சு ஒரு 25 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களுக்கு மாசம் 75,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் நீங்க வந்து சிஎம் ஃபெல்லோவா இருக்கலாம். இருந்து ஒரு பர்டிகுலர் துறையை உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அந்த துறையினுடைய உயர்ந்த அதிகாரி, அதாவது டைரக்டரா இருக்கலாம், ஐஏஎஸ் ஆபீசர்ஸோட டைரக்டா கான்டாக்ட்ல இருப்பீங்க, செக்ரட்டரியா இருக்கலாம். அந்த துறையை செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்கள் என்னென்ன, அந்த திட்டங்கள் இருக்கக்கூடிய நிறைகள் என்ன, குறைகள் என்ன, அதை எப்படி பெட்டரா எடுத்துட்டு போலாங்க ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு டைரக்டா ஃபீட்பேக் கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சிஎம் ஃபெல்லோவா இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய, அதான் சார் சொன்னார் நிறைய ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னு சொன்னாலே, அதுல சிஎம் ஃபெல்லோஷிப் ஸ்கீம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதை பத்தி தெரியும் தெரியல. ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுங்க. சிஎம் ஃபெல்லோஷிப்ல இருந்து நீங்க அந்த எக்ஸாம்லாம் எழுதுனீங்க அப்படின்னா யூ வில் பி இந்த காம்படிஷன்ல முன்னால் இருக்கக்கூடியவங்களை நீங்களும் ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சிஎம் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறதுல மாசம் 75,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. அது வந்து ஒரு பெரிய ஃபைனான்சியல் சப்போர்ட்.